guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனோட டுட்டோரியல் தான் காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் இண்ட் பே அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களோட சிஐஎஃப் நம்பர் கேட்குது. ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் பேங்க்கோட பாஸ்புக்கில் சிஐஎஃப் நம்பர் இருக்கும். ஸோ இதை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேங்க் அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணனா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து நீங்கள் பேங்க்கோட ஒரு மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த சிம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கணும். 2வது அட்லீஸ்ட் மினிமம் ₹2 பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா உங்கள் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க உங்கள் மொபைல்லேருந்து. ஸோ அதுக்கு ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்த சிம் வந்து பேங்க்கோட அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து ரெஜிஸ்டர் த்ரூ ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் பின், எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர் கேட்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும். இந்த எம்பின் போட்டு தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு 4 டிஜிட் எம்பின் லாகின் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்பின் போட்டு நான் சப்மிட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எம்டி பின் கேட்குது. இது எதுக்குன்னா வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா இல்லை உங்கள் பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா இந்த எம்டி பின், அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பின், இது போட்டு தான் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எம்பின் போட்டு லாகின் பண்ணியிருந்தீங்கல்ல, அதே நம்பர் இங்கே போட்டு இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட கரண்ட் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மினி ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைனா QR கோட் ஸ்கேன் பண்ணி பில் பே பண்ணுற ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பில் பே வந்து எல்லா விதமான பில்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், ப்ராட்பேண்ட் பில் எல்லாமே இதில் நீங்கள் பே பண்ணலாம். ரீசார்ஜில் வந்து மொபைல் ரீசார்ஜ், டிடிஎஸ் ரீசார்ஜ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆடட் சர்வீஸில் வந்து நீங்கள் மொபைல்லேருந்தே செக் புக் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு பின் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாஸ்புக்கில் வந்து மினி மொபைல் பாஸ்புக் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிவ் இட் a thumbs up.